நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே வந்து இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சா மட்டுமே தான் வந்து இப்ப நம்ம ஆனந்தியால ஏதாச்சும் வந்து பண்ண முடியும். அவங்க அக்காவ வந்து இப்ப கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இப்போ நம்ம ஆனந்தி வந்து இப்ப இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க, மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம மகேஷ் சாரும் வந்து இப்ப எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல சரி ஓகே இவ்ளோ பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நடந்திருக்கு. உனக்கு இவ்ளோ உடம்பு சரியில்லாம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால, நீ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா வீட்லயே இரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் போட்டியில வந்து கலந்துக்காத அப்படின்ற மாரி. அதே மாரி தான் மகேஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. மகேஷ் சார் வந்துட்டு இந்த மாரி தான் அந்த 7,00,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி குடுக்குறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அன்பு. நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கு போட்டு விட்டுறேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருக்கிற ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மாஸ் காட்டி நம்ம ஆனந்தி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்புவும் எதிர்பார்க்கல. அதே மாரி மகேஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் கருணாகரன், அதுக்கப்புறம் மித்ரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருந்த நம்ம ஆனந்தி எப்படி வின் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி நம்ம ஆனந்தி இருந்துட்டு இப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அதாவது உங்களுக்கு வந்து யாரும் நல்லா இருந்துறக்கூடாது அப்படிதானே அப்படின்ற மாரி வந்து கேட்டு அவங்களோட முகத்துல கரிய பூசுறது மட்டும் இல்லாம, நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு அவங்க கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்கு, பணத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க வச்சுடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அ நம்ம ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு மாஸ் காட்டி இதுல வின் பண்ணது, நம்ம அன்புக்கும், அதுக்கப்புறம் மகேஷ் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷம். அதே சமயம் இப்போ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட குடுத்து, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி சந்தோஷப்பட போறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.